வாழ்வது எங்கே? செம வெயில்ரா. ஆமா மச்சான், நம்மளாவது ஒல்லியா இருக்க மச்சான், பரவாயில்ல. அங்க ஒருத்தன் பாடுறா. அடிக்கிற வெயிலுக்கு இவ்வளவு பெரிய வயிறோட பாவம்ல. ஆமாண்டா. வயிறா இல்ல சூப்பர் மார்க்கெட்டா? 100 டிகிரி வெயில், கடை இங்க போடலாம். சார் சூடான முறுமுறு தோசை சார், சம்மர் தோசை சார், நேச்சர் தோசை சார், பை ஒன் கெட் ஒன் சார். வின்டர்ல ரன்னிங் போறவன் கேங்ஸ்டர், சம்மர்ல ரன்னிங் போறவன் மான்ஸ்டர். எப்பாடா குளிக்க தண்ணி ரெடி ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போயிடலாம். அங்கிள் லெஃப்ட், அங்கிள் ரைட்டு. டே தம்பி கண்ணாமூச்சி அங்கே போய் ஆடுப்பா. யோ நேரம் நடையா, நான் நிழல்ல வந்துட்டு இருக்கேன். என் வீடு வந்துருச்சு, நான் போறேன். மச்சான் அங்கே பாடுற இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டு, வாடா ஏதாவது எடுத்து குடிக்கலாம். மச்சான் மினி பாட்டில் மாட்டிக்கிச்சுரா. என்னடா பண்றீங்க? இது என் வயிறா. மச்சான் தண்ணி கொண்டு வாடா. இப்பதான்டா குச்ச. என்னாச்சு? நடந்து வந்தேன், தாகமா இருந்துச்சு, உன் வீட்டில் வந்து தண்ணி கேட்டேன், நீ தானே குத்த. ஓ குச்சிட்டனா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், இன்னொரு டம்ளர் குச்சா சரியா. விஜய் சேதுபதி சார், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏய் இவ்வளோதான்டா எங்கள் வீட்டில் தண்ணி. என்னாச்சு? நடந்து வந்தேன், ஐயோ ஆள விட்றா சாமி, தாகமாக இருந்துச்சு. Close your eyes and miss me. Close your eyes. பூமி இப்படி வெப்பமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மரங்களை அழிச்சது. மரங்களை அழிச்சதுக்கு முக்கியமான காரணம் அரசியல்வாதிகள். அவங்க மூலமாக கட்டப்பட்ட கட்டடங்களும் சாமியார்களின் ஆலயங்களும் தான். எப்படியும் படித்தவங்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் எந்த அரசியல்வாதி அதிக மரக்கன்று நட்டுருக்காங்களோ, இல்லை எந்த அரசியல்வாதி அதிக மரத்தை தத்தெடுத்திருக்காங்களோ, அவங்களில் ஒருத்தங்களை ஒரு நல்ல பிரசிடெண்ட்டாக, கவுன்சிலராக, எம்எல்ஏவா, மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, ஏன் ஒரு பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கக்கூடாது? இது நமக்காக மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்காகவும் தான். கொஞ்சம் யோசிங்க. இது அடுத்தவங்களுக்காக இல்லை, நமக்காக.